Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 12.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 12.7 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 12.8லேருந்து ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 12.8 பேஸ் பண்ண கான்செப்ட் என்ன அப்படின்னா சம் பைனரி ஆப்ரேஷன் ஆன் பூலியன் மேட்ரிசஸ். ஸோ பூலியன் மேட்ரிசஸில் இருக்க பைனரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், எ பூலியன் மேட்ரிக்ஸ் இஸ் அ ரியல் மேட்ரிக்ஸ் whose entries are zeros and ones. ஸோ ஒன்லி என்ன ஃபார்மில் இருக்கும் நம்பர்ஸு எல்லாமே அந்த மேட்ரிக்ஸில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, தென் டெஃபினேஷன் ஜாயின் ஆஃப் ஏ அண்ட் பி, இதை வந்து ஏ ஆர் பி அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ ஏ ஆர் பி, அதே மாதிரி இப்படி இருந்ததுன்னா ஏ அண்டு பி, இந்த நோட்டேஷன் வந்து மீட்னா என்னென்னா அண்டு ஜாயின் அப்படின்னா ஆர், ஏ ஆர் பி இஸ் நத்திங் பட் ஏஐஜே யூனியன் பிஐஜே. இது வந்து யூனியன் ஆப்ரேஷன், இது வந்து இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஏஐஜே ஆர் பிஐஜே, ஆர் இதை எப்படி எழுதலாம்னா ஏஐஜே ஆர் பிஐஜே, அதாவது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது, விச் இஸ் நத்திங் பட் சம் அதர் மேட்ரிக்ஸ் சிஐஜே. இந்த சிஐஜே எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 and 0ல தான் இருக்க போது. எப்போ 1 அப்படின்னா இஃப் ஏஐஜே அண்ட் பிஐஜே ரெண்டில் ஏதோ ஒன்றாவது 1 இருந்துச்சுன்னா, இல்லை ரெண்டுமே 1 இருந்தாலும் ஆன்சர் என்ன 1 தான். ஓகே, தென் இஃப் போத் ஆர் 0, ரெண்டும் 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன 0. மற்ற எல்லா கேஸ்லையும் என்ன 1. ரெண்டு இடத்துலையும் 1 இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட்டில் ஆர்லேயும் வந்து 1. ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல 1 இருந்தாலும் ஆர். அதை நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் பேசுவோம். அடுத்தது பார்ப்போம் நம்ம இந்த ட்ரூ ஃபால்ஸ் கேஸ்லாம். ஆர்னா என்னென்னா ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, அதாவது ஒரு 1 இருந்தாலும் 1, அவ்வளோதான் ஆரோட மீனிங். ஓகே, சிமிலர்லி மீட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏஐஜே அண்டு பிஐஜேவோட வேல்யூ. ஸோ ஏஐஜே இன்டர்செக்ஷன் வித் பிஐஜே, இதை வந்து சிஐஜேன்னு சொல்லுவீங்க. இந்த சிஐஜே வந்து என்ன அப்படின்னா 1 எப்போனா ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1, அப்படியே இதோட ரிவர்ஸ். மற்றபடி ஒரு 0 இருந்தாலும் இட் இஸ் 0. ஓகே, ஸோ ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும் 1, ஒரு 0 இருந்தாலும் இட் இஸ் 0. ஓகேங்களா, தென் இட் இஸ் கிளியர் தட் A or B is nothing but maximum of A comma B, A and B is nothing but minimum of A comma B. இது வந்து என்னன்னா minimum of A comma B, இது வந்து என்னன்னா maximum of A comma B. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.8 என்ன அப்படின்னா if A equal to this and B equal to thisனு கொடுத்துட்டாங்க. B 2 boolean matrices in terms of பாருங்க 1s and 0sல தான் இருக்குது. ஸோ boolean matrix of same order, then find A or B and A and B ரெண்டும் வந்து நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கிவன் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏ வந்து 0 1 1 அண்டு பி வந்து 1 1 0 1. ஓகே, தென் ஏ ஆர் பி, ஆர்னா என்ன ரெண்டையும் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் பி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் ஆர் அப்படின்னா 0 ஆர் 1, இந்த என்ட்ரி 1 ஆர் 1, அடுத்து 1 ஆர் 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 0. இந்த தேர்ட் என்ட்ரி என்ன இருக்குது 0. ஸோ 1 ஆர் 0 அண்டு ஃபோர்த் ஒன் வந்து 1 ஆர் 1. ஸோ அப்போ என்ன 1னா என்ன, ஆர்னா என்ன மீனிங்கு, ஒரு 1 இருந்தாலும் ரிசல்டன்ட் 1. ஸோ அப்போ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாத்துலேயுமே 1 இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வந்து என்ன 1 தான். ஒரு 1 இருந்தாலும் 1 தான். ஸோ ரெண்டு 1 இருந்தாலும் 1 தான். ஒன்லி ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் 0 ஆரை பொறுத்த வரைக்கும். அண்டுனா என்ன ஏ அண்ட் பி, ஸோ 0 ஏ வேல்யூ அண்டு பியோட மேட்ரிக்ஸ். ஸோ தனித்தனியாக எடுத்துக்கோங்க. 0 ஏ அண்டு 1 அண்டு 1 அண்டு 1 1 அண்டு 0 1 அண்டு 1. ஓகே, ஸோ இந்த எல்லா என்ட்ரிஸும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அண்டுனா என்ன அர்த்தம், ஒரு 0 இருந்தாலும் 0, ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் ரிசல்டன்ட் 1. இங்கே ரெண்டுமே 1 இருக்கா அப்போ 1, இங்கே ரெண்டுமே 1 இருக்கா அப்போ ரிசல்டன்ட் 1. மற்றபடி இங்கே ரெண்டு இடத்துல 0 இருக்குது. ஸோ தட் ரிசல்டன்ட் இஸ் 0. தட் இஸ் தி ஏ அண்டு பியோட வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் தட் எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ மாடுலர் அரித்மெட்டிக் ஆல்ரெடி மாடுலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 அண்டர் மாடு 2 அப்படின்னு பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த 15 2ஓட மல்டிப்ளை எழுதுனீங்கன்னா 14 + 1. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து 14 வந்து 2ல் போயிடும். அப்போ ரிமைண்டர் வந்து என்ன வரும் 1. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன 1 mod 2 அப்படின்னு எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுறது மாடுலர் அரித்மெட்டிக்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது நம்மளுக்கு, ப்ளஸ் அண்டு மல்டிப்ளிகேஷன். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் டெஃபினிஷன். தி அடிஷன் மாடுலோ n இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஃபாலோஸ். A, B belongs to Zn. Zn இன்டிஜர் அண்டர் மாடுலோ n. தென் A
அடிஷன் மாடுலோ n. இது எப்படி படிக்கணும்? ஏ அடிஷன் மாடுலோ n. இல்லை ஒரு சில கேசஸில் எப்படி பேசுவீங்க அப்படின்னா அந்த நொட்டேஷனை ஏ அடிஷன் மாடுலோ n ஆஃப் பி இப்படி கூட பேசுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் மாடலோனா இன்ட்டு போட்டு இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை, இல்லை ஜஸ்ட்டு ப்ளஸ் எழுதி கீழே எழுதினாலும் there is no problem. The remainder of a plus b on division by n. இதிலிருந்து ரிமைண்டர் இப்போ தான் நான் சொன்னேன் 15 வந்து என்ன பண்ணுவீங்க, ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வரும். அப்போ அதுதான் அந்த மாடல். சிமிலர்லி மல்டிப்ளிகேஷன் மாடல் டிஃபைன்ட் as a multiplication model of n of b. The remainder of a into b on the division of n. சேம். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ ஒரு 2 நம்பர் எடுக்கிறீங்கன்னு வைங்க, 5 into 6 எடுக்கிறீங்க அண்டர் மாடுலோ 4ன்னு வைங்களேன். ஸோ இப்போ 5 into 6 என்ன 30. ஸோ அப்போ 30 mod 4. ஸோ அப்போ 30 mod 4ல் என்ன வரும் 28 போயிட்டு ரிமைண்டர் 2. அப்போ இதோட ஆன்சர் 2. ஸோ தட் இஸ் தி ஐடியா. அந்த மாதிரி பேசுகிறது தான் மல்டிப்ளிகேஷன் மாடலோ. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் 2 இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். 12.9 வெரிஃபை closure, commutative, associativity, existence of identity, existence of inverse under modulo 5, addition modulo 5 on Z5 using the table corresponding to the addition modulo table எழுதிட்டு அதை வச்சு ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. we know that Z5 is nothing but 0 1 2 3 4. இது என்னன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவீங்க. ஜீரோனா என்னன்னா எதுக்கெல்லாம் நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது 5 மல்டிபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். எதுக்கெல்லாம் ரிமைண்டர் 1 வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 6, அதே மாதிரி என்ன 11, அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இங்கே வந்துடும் இந்த கலெக்ஷன். அப்போ இந்த ஒரு 5 கலெக்ஷன் வச்சு நம்ம set of all integers generate பண்ண முடியும். ஓகே, ஸோ the table corresponding to the addition modulo 5 is as follows. ஸோ அந்த டேபிள் எப்படி எழுதுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அதோட ரிமைண்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா 0 1 2 3 4 மேலே நம்ம பேசின அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் to represent the classes 0 1 2 3 4. ஸோ இப்போ 5 தாண்டி போச்சுன்னா ஆன்சர் அந்த 5 எலிமினேட் பண்ணி எழுதணும். இப்போ நமக்கு 0 1 2 3 4 தான் என்ட்ரிஸ். அதே மாதிரி காலம் வைஸோ 0 1 2 3 4. 0 plus 0 என்ன 0, 0 plus 1 1, 0 plus 2 2, 0 plus 3 3, 0 plus 4 4. அதே மாதிரி இங்கே 0 இருக்கா, அப்போ இந்த என்ட்ரிஸும் சேம் 0 plus 0 0, 0 plus 1, 0 plus 2, 0 plus 3, 0 plus 4 எழுதியாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் என்ட்ரிஸ் ஃபில் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 1 plus 1 என்ன 2, mod 5 எடுத்தாலும் அது 2 தான். 1 plus 2 3, 1 plus 3 4, 1 plus 4 என்ன 5. 5க்கு அடிஷன் மாடலோ 5 எடுக்கிறப்ப ஆன்சர் என்ன வந்துடும் 0. அதுதான் இங்கே நம்ம 0ன்னு எழுதியிருக்கோம். 5ன்னு எழுதக்கூடாது. 5 தாண்டிலாம் போகக்கூடாது. இந்த 5 என்ட்ரிஸில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். அடுத்து 2 plus 1 3, 2 plus 2 4, 2 plus 3 என்ன 5, மாடலோ 5 எடுத்திங்கன்னா 0. 2 plus 4 என்ன 6, மாடலோ 5 எடுத்திங்கன்னா 1. அதே மாதிரி ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் இட். இப்போ இது வந்து க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா 2 எலிமெண்ட் எடுங்க, ஆன்சர் அது உள்ளே தான் வருது. 2 எலிமெண்ட் எடுத்தால் ஆன்சர் அது உள்ளே தான் வருது. சின்ஸ் ஈச் பாக்ஸ் இன் தி டேபிள் இஸ் ஃபில்டு பை எக்ஸாக்ட்லி 1 எலிமெண்ட் ஆஃப் தி Z5. கரெக்டுங்களா? எல்லா டேபிளில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பாருங்கள் Z5ல இருக்க ஒரு என்ட்ரியாக தான் எழுதுகிறோம். therefore output A plus addition model of B is unique. கரெக்டா? hence Z plus 5 addition model of 5 is a binary operation. முடிஞ்சு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பைனரினா க்ளோஷர். செகண்ட் ஒன் என்ன, the entries are symmetrically placed with respect to the main diagonal. இப்போ இந்த மெயின் டயக்னலை வச்சுட்டு இந்த மெயின் டயக்னல் விடுங்களேன், இதான மெயின் டயக்னல். ஸோ இதை விட்டுட்டு ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் பாருங்களேன். இந்த மெயின் டயக்னல் என்ட்ரியை மட்டும் விட்டுட்டு ஸோ ரிமைனிங் என்ட்ரிலாம் பாருங்கள் சிமெட்ரிக்காக பிளேஸ் ஆகிருக்கும். 1 1 2 2 3 3 3 இந்த இடம் ஃபுல்லாக அதே மாதிரி. சாரி, இங்கே இருக்குது 2 2 2. அடுத்து என்ன 3 3 3 3. அடுத்து 4 4 4 4, 0 0 0 0 1 1 1 2 2 2. ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்கிறத விட்டுருங்க, இங்கே இருந்து ரைட் எலிமெண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சிமெட்ரிக்கலி பிளேஸ்டு. அப்போ என்ன ஆகுது, A plus B பண்ணாலும் B plus A பண்ணாலும் சேம் கம்யூட்டேட்டிவ் ஹோல்டு. அதுதான் சொல்ல வரும். therefore addition model of 5 has commutative property. ஸோ அதுவும் ஹோல்ட் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் ஒன்று என்ன, அசோசியேட்டிவிட்டி செக் பண்ணோம். கிளியர்லி ஃப்ரம் தி டேபிள் அசோசியேட்டிவ் ஹோல்ஸ் அண்டர் அடிஷன் 5. கரெக்டாக? ஏன்னா 2 எலிமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் மாற்றி ஆட் பண்ணாலும் சேமாக வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 addition model of 5 plus 3 addition model of 5 plus 4. ஸோ நான் ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 5 போட்டு கீழே 5 ப்ளஸ் போட்டு கீழே 5 போட்டாலும் சரி, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டாலும் சேம். ஸோ இது வந்து சேமாக இருக்குமான்னு செக் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. 2 model of 5 plus 3 plus 4. இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 5க்கு அடிஷன் மாடல் ஆஃப் 5 எடுத்திங்கன்னா 0. அடிஷன் மாடல் ஆஃப் 5 வித் 4. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 அண்டர் மாட் 5. சிமிலர்லி 2 அடிஷன் மாடல் ஆஃப் 5
3 + 4 3 + 4 என்ன 7 7க்கு mod 5 எடுத்திங்கன்னா 2 ஸோ 2 + 2 வந்து 4 தான் நீங்கள் mod 5 எடுத்தாலும் அது 4 தான் 5 தாண்டி போனால் தான் நம்பர் மாறும் தட்ஸ் இட் அப்போ அதுவும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது நெக்ஸ்ட் ஒன் த ரோ ஹேண்டட் பை 0 அண்ட் தி காலம் ஹெட்டட் பை தி 0 ஆர் ஐடென்டிக்கல் கரெக்டாக இப்போ நான் டேபிள் எழுதும் போதே சொன்னேன் இந்த 0 வச்சு வர டேபிள் இந்த காலம் பாருங்களேன் அப்படியே சேம் இங்கே என்ன இருக்கோ அதே வருது சிமிலர்லி 0 வச்சு வர ரோவும் இங்கே என்ன இருக்கோ அதே வருது அப்போ 0 இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் அதுதான் நம்ம சொல்ல வரோம் தட் ஃபோர் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் இஸ் 0 அவ்வளோதான் ஸோ அப்போ 0 இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் அண்டர் addition model of 5 then fifth one inverse clearly from the table existence of inverse is guaranteed ஏன்னா நம்ம addition வந்து 0ன்றது தான் நம்ம என்னவா எடுத்திருக்கோம் ஐடென்டிட்டியாக எடுத்திருக்கோம் அப்போ எல்லா கேஸுக்கும் நமக்கு என்ன வருது 0 வருது ஐடென்டிட்டி 0 எக்ஸிஸ்ட் இன் ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் எல்லா இடத்துலையும் அடிஷன் இன்வர்ஸ் இருக்குது 0 வந்ததுனால இப்போ எதை பண்ணுறப்ப 0 வருதோ அதுதான் நமக்கு என்னது இன்வர்ஸோட கேஸ் ஓகே ஸோ எந்த எலிமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 வருதோ அது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப இப்போ 0 + 0 பண்ணாலே 0 அப்போ 0வோட இன்வர்ஸ் 0 1 கூட எதை ஆட் பண்ணால் 0 வந்தது பாருங்கள் 4 ஆட் பண்ணா அப்போ 1ஓட இன்வர்ஸ் 4 கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும்னா 1 அப்போ 4ஓட இன்வர்ஸ் 1 சிமிலர்லி 2 கூட 3 ஆட் பண்ணால் 0 3 கூட 2 ஆட் பண்ணால் 0 2ஓட இன்வர்ஸ் 3 3ஓட இன்வர்ஸ் 2 அதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக கீழே எழுதியிருப்போம் ஸோ அதுதான் எழுதணும் அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் 0 1ஓட இன்வர்ஸ் 4 2ஓட இன்வர்ஸ் 3 3ஓட இன்வர்ஸ் வந்து 2 அண்டு 4ஓட இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன 1 ஓகேங்களா ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே ப்ரூஃப் பண்ணியாச்சு அண்ட் தி ப்ராப்பர்ட்டியும் ஓகே அண்டர் அடிஷன் மாடலோ 5 ஓகேங்களா ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ ஸோ இதில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடலோவை ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் இதுவே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால அந்த ஒரு கொஸ்டினை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வில் கோ ஃபார் தி எக்ஸசைஸ் 12.1 okay so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video